राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृषभानु देव की जय। जय बोलो कीर्तिदा देवी की जय। जय बोलो बरसाना धाम की जय। எல்லாருக்கும் இனிய தன்வந்திரி திரையோதசி ஆசீர்வாதங்கள். தன்வந்திரி ஆவிர்பவித்த தினம் இது அப்படின்னு காண கிடைக்கிறது. தன்வந்திரி திரையோதசி காலப்போக்கில் தனத்திரையோதசி ஆகி தன்தேரஸ் ஆகிடுது. இப்போ இன்னைக்கு நார்த் இந்தியாவில் நிறைய பேர் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுருக்கார்கள். நம்ம ஊர்லெல்லாம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் அந்த லேகியம் பண்ணுறது இன்றைக்கி தான். ஆயுர்வேத சாஸ்திரம் தந்த தன்வந்திரி. இது தன்வந்திரி ஒரு கையில் அமிர்த கலசம் வச்சுருப்பார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு கையில் என்னமோ வச்சுருப்பார், அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தன்வந்திரியினுடைய கையில் ஒரு கையில் அமிர்த கலசம், இன்னொரு கையில் என்ன உண்டு? தன்வந்திரி ஸ்வயம் விஷ்ணுவினுடைய அவதார். இந்த தன்வந்திரி தன்தேரஸ் அன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட நன்னா இருக்கிறதுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஸோ இதில் நம்ம இப்போ பர்சானா பார்த்துட்டுருக்கோம். அதாவது நேற்று விலாஸ்கர். விலாஸ் அப்படின்னா ஆனந்தம், நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ரொம்ப உயர்ந்தது, இப்படியெல்லாம் பளபளப்பாக இருக்கிறது, பிரகாசிக்கக்கூடியது, விளையாட்டு, அப்படி பலவிதமான அர்த்தங்கள் காண கிடைக்கிறது. நம்ம ராதாராணியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டசகிகள் பேர் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முக்கியமாக ரெண்டு பேரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லலிதா விசாகா. லலிதா விசாகா துங்கவித்யா இந்துலேகா சித்ரா சம்பகலதா ரங்கதேவி சுதேவி, இவர்கள்தான் இந்த 8 பேர். அதில் இந்த சித்ராவோட ஊர் தான் சித்திரசாலி கிராமம், சிக்சௌலின்னு சொல்லுவாள். ஸோ இது பர்சானாலேருந்து அப்படி வெளியில் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பர்சானா இருக்குது. இவள் தான் நன்னா வரைவாள். ராதையும் கிருஷ்ணனும் பல இடங்களில் மீட் பண்ணுறதுக்கு இவன் நிறைய காரியங்கள்லாம் பண்ணி கொடுப்பா. அப்படி ஒரு கைங்கரியம் இந்த சித்ரா சகிக்கு பண்ண பிடிக்கும். இந்த சித்ரா சகியினுடைய பலத்தினாலே தான் அந்த கண் தெரியாதவர் அந்த மயூர் குட்டீரில் ராதா கிருஷ்ணன் உருவத்தை வரைஞ்சார் அப்படின்னு ஏற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நாம் இந்த விலாஸ்கட் தான் விஷ்ணு பர்வதம் அப்படின்னு சொன்னேன். ஸோ பான்கட், தான்கட், மான்கட், விலாஸ்கட், இதில் நம்ம பான்கட் பார்த்துட்டோம். அதுதான் நம்ம ரிஷபானுடைய பர்சானா கோவில். ஓகேவா? அதுக்கப்புறமா ஜம்முன்னு விலாஸ்கட் அதுவும் பார்த்துட்டோம். மோர் குட்டீர் அதுவும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மான்கட் அப்படின்னு சொல்லுவாள். மான், அவன் ரொம்ப மானி அப்படின்னு சொல்லுவோம், அவன் மானஸ்தன் அப்படின்னு இல்லையா?
அந்த ரோஷம், அது ராதாராணி செம்ம ரோஷக்காரி. அப்பா, அசாத்தியமான ரோஷம் ராதாராணிக்கு. இது ஒரு மலைக்கு மேலே இருக்கு. மானா அப்படின்னா ஒரு ஊடல், சரியா சொல்லணும்னா ஊடல். ஒரு பெண் தன்னுடைய ஆணிடத்தில் கோபம் கொண்டு அவனிடத்திலிருந்து ஒதுங்குவது, அவனை ஒதுக்கி வைப்பதுக்கு பேர் ஊடல்னு பெயர். கர்னா வீடு, கட் அப்படின்னா கோட்டை. முக்காசி மானாகர் அப்படின்னு சொல்ல கட் அப்படின்னு சொல்றதும் உண்டு. கோட்டை மாதிரி தானே. பிரம்மகிரி பர்வதத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஒரு நாள் ராதாராணி கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆயாச்சு. இந்த ராதாராணிக்கு இந்த என்ன சொல்றது, நினைச்ச உடனே கண்ணன் வரணும். அவள் காத்துட்டு இருப்பா. ஆனா அது நியாயமான காத்திருப்பா இருக்கணும். அநியாயமான காத்திருப்பு நமக்கு கோவம் வரும் இல்லையா? இப்போ யாராவது வண்டி லேட்டாக எடுத்து ஏதோ ஒன்று காரணம் சொன்னால் ஒத்துப்போம். அவள் லேட்டாக கிளம்புறா, இல்லாட்டி ஊரெல்லாம் சுற்றிட்டு வரா, யார்கிட்டயே உட்காந்து பேசிட்டு வரான்னா நிஜமாவே ஒரு கோபம் வரத்தானே செய்யும். அதுவும் ராதாராணி ராசேஸ்வரி, இவனோ ராசநாதன், அவள் ராசநாயகி. நாயகி நாயகன், அவன் ராஸ்நாத். ராசஸ்தான், ராஜஸ்தான் மாதிரி ராசஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராதாராணிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கிருஷ்ணன் வரவே இல்லை, என்னடாதுன்னு காத்துட்டு இருக்கா. அப்ப ராதாராணிக்கு ஒரு கிளி உண்டு. அது என்ன கிளி, பேர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆண்டாள் கையில ஒரு கிளி உண்டு, மீனாட்சி கையில ஒரு கிளி உண்டு, ராதாராணி கையில ஒரு கிளி உண்டு, பிருந்தாதேவியினிடத்துல ஒரு கிளி உண்டு, நிறைய கிளிகள் உண்டு, ரைட்? இதுல ராதாராணியினுடைய கையில இருக்கக்கூடிய கிளி என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப இந்த கிளி சொல்லித்து, ராதே, கண்ணன் ஏன் தெரியுமா காலதாமதமா வர? அந்த கிளிக்கு ராதாராணியினுடைய அந்த காத்திருப்பு பிடிக்கல. ஏன்னா எஜமானி அவள். அது எப்படி கண்ணன் இப்படி பண்ணலாம், எங்க இருக்கான் அப்படின்னு அப்படி மேலே இந்த ட்ரோன்ல பறந்துலாம் ட்ரோன்லாம் பறந்து வீடியோ எடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த கிளி மேலே அப்படி பறந்து எங்க கிருஷ்ணன் இப்படி தேடுறதான். தேடினா அழகா ஒரு நிக்குஞ்சத்துல இந்த பய சந்திராவளியோட உட்காந்துட்டு பேசிட்டு சிரிச்சுண்டு இருக்கான். செம்ம கோபம் இந்த ராதாராணியுடைய கிளிக்கு. அதுல மாதிரி வெறுப்பேற்றுறதுலாம் கண்ணன் கொஞ்சம் கெட்டிக்காரன்னு வச்சுக்கோங்களேன். கண்டுக்காம இருப்பான், பக்கத்திலே உட்காந்துருப்போம், யாரோ மாதிரி இருப்பான், எங்கேயோ தூரத்துல இருப்போம், ஆனா ரொம்ப பக்கத்துல இருப்பான். அதாவது இந்த ராதாராணத்தை லீலையை வச்சுக்கோங்களேன். மற்றவாக்கிட்ட நமக்கு தற்பெருமையில இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கே தெரியும் யாராவது தற்பெருமையில இருக்கா, அகம்பாவத்தில் இருக்கா வச்சுக்கோங்களேன். நாம் மென்டலி அவள்கிட்ட தள்ளி போயிடுவோம். பக்கத்துலேயே இருப்பா, ஆனால் பேச பிடிக்காது, கண்டுக்காமல் இருப்போம். இதெல்லாம் கண்ணன் சாதாரணமாக பண்ணுவான். எங்கேயோ தூரத்தில் இருப்போம், ஆனால் மனசுக்குள்ள அந்த ஒரு தியானம் இருக்கும். அப்ப பக்கத்தில் இருப்பான், அதான் கண்ணன். அணுகில் அணுகும், விலகில் விலகும் அப்படின்னு ஆழ்வார்லாம் சொல்வார். நெருங்கினா அவன் நெருங்குறான், நாம ஒதுங்கினா அவனும் ஒதுங்குறான். நம்மளுடைய மனோபாவத்திற்கு தகுந்தாற் போல கிருஷ்ண அனுபவமானது மாறுகிறது. இப்ப கம்சனுக்கு பயம்ன்ற பாவம். ஸோ எப்பவுமே கண்ணனுடைய விஷயம்னால பயமா இருக்கும் அவனுக்கு. சிசுபாலன் எப்பொழுதுமே வெறுப்பு.
அதே கோபிகைகள் எப்பொழுதுமே பிரேமை. அதே கோபிகளுக்கு தற்பெருமை வர்றது, கண்ணன் ஒதுங்கி போயிடுறான். ஸோ பாவத்திற்கு தகுந்தாற் போலே அனுபவம். அதான் யத் பாவம் தத் பவதி. எதை பாவிக்கிறாயோ அதையே நீ அடைகிறாய். இந்த கிளி சொல்லிட்டு ராதாராணிக்கு பயங்கர கோபம். கண்ணன் வரான், ராதாராணி பார்த்தா இவன் முகத்திலேயே முழிக்கப்படாதுன்னு சொல்லி ஓடி போய் இந்த இடத்துல ஒளிஞ்சுன்றான். அங்கதான் இந்த மானகட் இருக்கு, இங்கதான் இந்த இடம் இருக்கு. கிருஷ்ணா வந்துட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது ராதாராணி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா. அவளுக்கு கோபம், அழுக, உதடு துடிக்கிறது. யார்ட்டையும் சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அது உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ பண்ணுறது. எப்படி இல்லாமோ ராதாராணியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. கன்வின்ஸ் இல்லடி, நான் சந்திராவளிக்காக போகலம்மா, ஆண்டவே அவளை பார்த்தேன் சரின்னு சொல்லி பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்றான். என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறான் கிருஷ்ணன். ராதாராணி சமாதானம் ஆகிறது இல்லை, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளாம். என்ன பண்றதுன்னு சொல்லி பகவான் கீழே இறங்கிட்டானா கிருஷ்ணன். அப்ப எதிர்க்க விசாக்கா வந்தா. என்ன ஆச்சு? எல்லாம் ஆச்சு, சரி வா அப்படின்னு சொல்லி விசாக்கா என்ன பண்ணா, கிருஷ்ணனுக்கு ஒரு கோபி வேஷம் போட்டுட்டா. கோபி வேஷம் போட்டு கையில் ஒரு வீணையை கொடுத்து அழைச்சிட்டு ராதாராணிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றா. ஹே ராதே, இது என்னோட புது ஃப்ரெண்டு, பேர் ஷியாமா சக்கின்னு பேர். நல்ல கணவரில் இருக்காளாம் கிருஷ்ணன். ராதாராணிக்கு அந்த ரோஷம், அந்த மானம், அதனால அது கிருஷ்ணன்னு தெரியலையா. நல்லா பாடுவா, நீ இன்னும் டல்லா இருக்க, விடு விடு, அவனெல்லாம் நினைக்காத, நீ பாட்டுகள் அப்படின்னு சொல்லு. இந்த ஷியாமா சகி ஜோரா பாடுறா, அழகான காதல் பாட்டுகள், ஜோடி, இதெல்லாம் ஜோடியை பத்தி, இணைகளை, அதாவது ஒரு ஆண் பெண் இணை, ஒரு காதல் தெரியும் இல்லையா, அந்த காதலை பத்தி பாடுறா. பாடி 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 உள்ளுக்குள்ள ராதாராணிக்கு கண்ணன் காட்டும் காதல்லாம் ஞாபகம் வந்துடுது. நிஜமாவே கண்ணனை போல யாரால காதலிக்க முடியும்? நிஜமாவே அது நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. காதல் அப்படின்னா கண்ணன். அந்த காதலுக்கெல்லாம் உலகத்துல நீங்க உதாரணமே சொல்ல முடியாது. தன்னை வெளிக்காட்டிக்காம அப்படி காதலிப்பான், வெளியில யாருக்கும் தெரியாமல் காதலிப்பான். அவனாலே காதலிக்கப்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் அவன் காதல் தெரியும். மற்றவர்களாலே அந்த காதலை உணரவும் முடியாது, புரிஞ்சவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. யார் அவனை காதலிக்கிறானோ அவர்களுக்கு தான் அது புரியும். இது வாத்சல்ய பக்தி, பய பக்தி, துவேஷ பக்தி எல்லாத்துலயும் அப்படிதான். சில பேருக்கு அப்படி ஒரு விருப்பு ஒரு கண்ணன் மேல, பியாண்ட் லிமிடேஷன், பியாண்ட் இமேஜினேஷன். மனசுக்குள்ள அவ திட்டுறது, விட்டு போடுறவன் அப்படின்றதெல்லாம் அவன் காதுல விடும். ஐயோ என்னமா இருக்கான் அவன் அப்படின்ற இந்த ரசனையும் அவனுக்கு தெரியும். ஐயோ வந்துட்டானே, பயமா இருக்கே, அந்த பயமும் அவனுக்கு தெரியும். என்ன தெரியாது அவனுக்கு. ஸோ இவனுடைய அந்த பாட்டெல்லாம் ஷியாமா சக்கியை பாட ராதாராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அழகா பாடி முடிச்சு அவர் கையை பிடிச்சு அப்படி இழுத்து அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டா தெரியுமே கிருஷ்ண பலம்.
சான்ஸ் கிடைச்சா விட்டுருவான், இறுக்கி கட்டி அடிச்சு விட்டான். அந்த காம்பீரியம், அந்த பௌருஷம். உடனே ராதாராணி அவளோட கோபம் எல்லாம் மாறி போயிடுத்தான். தொட்டா போதுமே, எத்தனை வருஷமா காத்திருந்த தாபம் எல்லாம் ஒரு க்ஷணத்துல காணாம போயிடும். குழந்தை வீல் 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 அழும். அம்மா எங்கேயாவது ஆஃபீஸ் போயிருப்பா, அப்படி வெளியில போயிருப்பா. வர சமயம் ஆகிடுத்தோம். சின்ன குழந்தை இருக்கும் சமயத்தில். இந்த குழந்தைகளுக்கு டைம்லாம் பார்க்க தெரியாது. ஆனால் அது அம்மா வர டைம்ல அதை ஃபீல் பண்ணும். லேட் ஆகிடுதுன்னா கற்றுக்கிறதுக்குன்னு கத்தி அழுகும். அரை மணி நேரமா அழுதுன்னு இருக்கும். பாட்டி ஃபோன் பண்ணாடி எங்கடி இருக்க புள்ள அழகுது அப்படின்போம். அது பெண் குழந்தை ஆண் குழந்தை எதுவாக இருக்கட்டும். வந்து தொட்டோன்னு அழுகு எல்லாம் அப்படியே காணாம போயிடும். அப்பாடா அப்படின்னு பசி வைத்த கிள்ளுது அப்படின்னு. எப்படாப்பா வீட்டுக்கு வரும் சாப்பிடலான்னு தோணும். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இந்த பசியெல்லாம் மறந்துடும். அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷம் அப்படியே உருகிடுவோம் இல்லையா, வெண்ணெய் உருகிறா போல. இதெல்லாம் நடந்தது இந்த மான்கட். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ராதிகா ராணி ஒளிஞ்சின்னு இதெல்லாம் நடந்ததோ அதனால மான குட்டீரம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். ஸோ இன்னைக்கு அங்கே ஒரு ஊஞ்சல் இடம் இருக்கு. அதில் 2 பேரும் உட்காந்து ஆடினார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இங்கேயும் ராசமண்டலம் உண்டு. இந்த இடத்துலையும் அழகா ராச நடனம் எல்லாம் ஆடிருக்கார்கள். இந்த இடத்துல முன்னாடி ஒரு ரத்னாகர சரோவரம்னு பக்கத்தில் இருந்திருக்கு. இப்பெல்லாம் இல்லை, வரும் ஒரு காலகட்டத்தில். ஸோ மான்கட் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ராதாராணி வாழும்படியான பான்கட், அதான் மெயின் கோவில். அதுக்கு அடுத்தது விலாஸ்கட், அடுத்தது மான்கட், இன்னொன்று இருக்கு தான்கட் அப்படின்னு பேர். நம்ம எப்படி வந்து அந்த தான் கேள்வி பார்த்தாலே அந்த மாதிரி இதுவும் பிரம்மகிரி பர்வதத்துல மேலே. இந்த இடத்துலையும் கண்ணன் நின்றுட்டு நிறைய டாக்ஸ் எல்லாம் வசூலிப்பான். இது வந்து சாங்கிரிக்கு ஒரு அளவு இப்படி மேலே ஏறுற மாதிரி வழி இருக்கும். ஸோ தான்கட் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். பான்கட், விலாஸ்கட், மான்கட், தான்கட், மோர்குட்டீர், அப்புறமா கீர்த்திதா குண்ட், ரிஷபானுகுண்ட், அப்புறமா நம்ம சித்ராசக்கியினுடைய கிராமம் சிக்சவுடின்னு பேர், அதுவும் போகிற வழியில் இருக்கு, கீழே வெளியில். அப்புறம் பக்கத்துலேயே தோஹனி குண்டான்னு ஒரு இடம் இருக்கு. ரிஷபானு தேவருடைய கோசாலா, மாடுகள்லாம் பால் கறக்கக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல ஒரு நாள் கண்ணன் வந்து ராதாராணிக்கு எப்படி பால் கறக்கணும்னு சொல்லி கொடுக்குறானா. உடனே அவளுக்கு சின்சியராக கற்றுக்கும் பொழுது இவன் அப்படியே அந்த மாட்டினுடைய காம்பை பிடிச்சு ராதிகா ராணி முகத்தில் அந்த மாட்டினுடைய பால் பீச்சு அடிக்கிறான். ஸோ நிறைய பேர் தோஹனி குண்டான்னு பேர். சரியா? அப்புறம் ஏற்கனவே ககாவர்மன் பார்த்துட்டோம் நம்ம. அப்புறம் குஷல் பிஹாரி மந்திர் பார்த்தோம், பீலி போக்கரா பார்த்தோம். ஸோ நம்ம இது எல்லாமே இதெல்லாம் தான் பர்சானால முக்கியமான விஷயங்கள். ஸோ ஸ்ரீஜி மந்திரம் அதுதான் பான்கட். அதுக்கப்புறம் அங்கேயே கீழே வந்து ரிஷபானு குண்டம், அப்புறம் கீர்த்திதா குண்டம், பிரஜேஸ்வர மகாதேவ மந்திர், அப்புறம் சங்கரி கோரா, விலாஸ்கட், நம்ம சித்ராசக்கியோட கிராமம், அப்புறமா தோஹனி குண்டா சொன்னேன். அப்புறம் ஏற்கனவே கஹவர்வன் சொல்லியிருக்கேன். மயூர் குட்டீர், மான்கட், தான்கட், அப்புறம் குஷல் பிஹாரி ஜெய்ப்பூர் மந்திர், அப்புறம் பீலி போக்ரா. இது எல்லாமே பர்சானாவினுடைய விஷயங்கள். சரியா? இந்த பர்சானாவை நிறுத்தி நிதானமாக பார்க்கறதுக்கு பகவான் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதம் பண்ணட்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்ப்போம். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृषभानुदेव की जय। जय बोलो कीर्तिदा देवी की जय। जय बोलो बरसाना धाम की जय। जय बोलो श्यामा सखी की जय। राधे कृष्णा।